ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 8ல் இருக்கிற சாப்டர் நம்பர் 5, அதாவது சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற சாப்டர் நம்பர் 5 தான் பிரின்சஸ் செப்டம்பர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெசன் உள்ள போக முன்னாடி ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரின்சஸ் செப்டம்பர், லைக் ஈச் ஒன் ஆஃப் ஹர் நியூமரஸ் சிஸ்டர்ஸ், ரிசீவ்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் அ பேரண்ட் இன் அ கோல்டன் கேஜ் ஆன் ஹர் ஃபாதர்ஸ் பர்த்டே. அவங்களோட அப்பாவோட பர்த்டேயில் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்களா. இந்த பிரின்சஸ்க்கு, செப்டம்பர் பிரின்சஸ்க்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்களா. இருந்தாலும் இந்த பிரின்சஸ் செப்டம்பருக்கு வந்து அவங்களோட அப்பாவோட பர்த்டே அன்றைக்கி ஒரு பேரட் கோல்டன் கேஜில் தந்துருக்காங்க, அதாவது கோல்டன் கூண்டில். த பேரட் டைஸ் அண்ட் பை சான்ஸ் எ சிங்கிங் பேர்டு கம் இன் இட்ஸ் பிளேஸ். அந்த சமயத்தில் வந்து இந்த பேரட் வந்து இறந்து போயிடுது. அந்த இடத்துல ஒரு பாட்டு பாடுற அழகான ஒரு பறவை வந்துடுது. The princess shows off her pet to the sisters who advised her to put in a cage. And the princess செப்டம்பர் பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பேர்டை கொண்டு போய் தன்னுடைய சிஸ்டர் கிட்ட காமிக்கும் போது அந்த சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த கோல்டன் கேஜில் இந்த பறவையை போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. The king and the queen of a same had many daughters, and the queen said that it confused her to have to remember so many names. One day the king decided to call them January, February, March, through of course in a Siamese, till they came to youngest whom is called September. அதாவது இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்கும் அதுக்கப்புறம் குவீனும் வந்து ஒரு சிஎம் நாட்டை ஆட்சி செய்து வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், அதாவது நிறைய டாட்டர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த டாட்டர்ஸில் குவீன் செட் தட் இத்தனை டாட்டர்ஸ் இருக்கும் போது அவங்களோட பேரை வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி குவீன் சொல்லும் போது, அப்போ ஃபாதர் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம மந்தோட நேம்ஸ் வச்சுக்கலாம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், கடைசியில் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் முடியுது. த கிங் சிஎம் ஹேட் அ peculiar habit. Instead of receiving gifts on a birthday, he gave them 1 year on his birthday. Not having anything else handy, he gave each of his daughters a green parrot in a golden cage. The princes were very proud of fun to talk. Presently all the parrots could say, God save the king, and some of them could say pretty Polly in no less than 7 oriental languages. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிங், அதாவது சிஎம் நாட்டோட கிங் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பர்த்டே அன்றைக்கி அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தன்னோட பர்த்டே அன்றைக்கி யார் கொடுக்குற கிஃப்டையும் வாங்க மாட்டார், ஆனால் அவர் வந்து யாருக்காவது கொடுக்க நினைப்பார். அந்த சமயத்தில் இந்த 7 பிரின்சஸ்க்கும், அதாவது செப்டம்பர் பிரின்சஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோல்டன் கேஜில் பேரண்ட்ஸ் அந்த ராஜா தராரு. அதே சமயத்தில் வந்து ஒரு சில வந்து என்ன சொல்லுன்னா, காட் சேவ் த கிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரட் வந்து சொல்லும். இன்னொரு பேரட் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்டிபாலின்னு சொல்லும். அதாவது இந்த பிரெட்டிபாலியே 7 விதமான லாங்குவேஜில் சொல்லும் அந்த பேரட்ஸ். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிஎம்னா நவ் தாய்லாந்து, சிஎம்னா இப்போ தாய்லாந்து சொல்லி சொல்லப்படுது. பட் ஒன் டே இதான் அந்த பிரின்சஸ் ராஜா வந்து கோல்டன் கேஜில் எல்லா பிரின்சஸ்க்கும் கொடுக்குறாங்க பாருங்கள். But one day when a Princess September went to say good morning to her parrot, he found it lying dead at the bottom of his golden cage. She burst into a flood of tears, and nothing that her maids of honor could see comforted her. She cried so much that the maids of honor, not knowing what to do, told to the queen, and the queen said it was a stuff and nonsense, and the child had better go to bed without any supper. The maids of honor wanted to go to the party, so they put Princess September to bed as quickly as they could and left her by herself. And while she lay in her bed crying, still even thought she felt rather hungry, she saw a little bird hop into her room. She wiped her tears and sat up. Then the little bird began to sing and sang a beautiful song all about the lake in the king's garden, and the willow trees that looked at themselves in the still water, and the gold fish that glided in out, and branches that were reflected in it. When he had finished, the princess was not crying anymore, and she quite forgot she had no supper. That was a very nice song.
இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து தன்னோட பிரின்சஸ் வந்து பேரட்டுக்கு குட் மார்னிங் சொல்ல போகும்போது பேரட் வந்து இறந்து போயிருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே வந்து தன்னுடைய அம்மா கிட்ட குவீன் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குவீன் என்ன சொல்கிறாங்கன்னா, அழுவாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, டேக் டு பெட், கொஞ்ச நேரம் பெட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தான், வேறு பேர்டு நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ராணிக்கும் வந்து அந்த டைமில் என்ன இருக்குன்னா, ஒரு பார்ட்டி நடக்குது. அதாவது அந்த பார்ட்டியில் மெய்ட்ஸ் ஆஃப் ஹானர் அங்கே போகணும். அதே சமயத்தில் இந்த குவீன் போகணும்ல, அதனால் குவீன் போகாமல் எந்த ஒரு சூப்பருமே இல்லாமல், எந்த ஒரு சந்தோஷம் இல்லாமல் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு அழுகுறாங்களா அந்த பேர்டு நினச்சி. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பேர்டு வருது, ஒரு பறவை வருது. அந்த பறவை வந்து அழகான பாட்டு பாடுது. அதாவது அதோட பாட்டை கேட்டு குவீனே வந்து ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை வந்து எதை பற்றி பாடுதுன்னா, இதனோட ராஜ்யத்தில் இருக்கிற கிங் இருக்காங்களா, அந்த கிங்கோட கார்டனை பற்றி தான் அந்த பறவை பாடுது. The little bird gave her a bow. Would you care to have me in a place of your parrot? Said the little bird. It's true that I am not so pretty to look at, but on the other hand, I have a much better voice. Princess September clapped her hands with delight, and then the little bird hopped onto the end of her bed and sang her to sleep. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த லிட்டில் பேர்டு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்குது இந்த பிரின்சஸ் செப்டம்பர் கிட்ட. அதான் அந்த பேரட் இறந்து போச்சுல, அந்த பேரட்டு கொடுக்குற இடத்துக்கு எனக்கு கொடுக்கலாம்ல, அந்த பேரட்டுக்கு இருக்கிற இடத்த என்கிட்ட கொடுக்கலாம்ல. நான் ஆனால் அழகாக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நான் அழகாக பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரின்சஸ் செப்டம்பர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய ஹேண்ட்ஸை வந்து கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கிட்ட போய் அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டு அந்த பிரின்சஸ் செப்டம்பர் தூங்கத்துக்காக அழகான பாட்டெலாம் பாடிட்டுருக்கு. when she woke next day the little bird was still there. மறுநாள் வந்து எழுந்திருக்க போகும்போது அந்த லிட்டில் பேர்டு அங்கே இருந்தது. அண்ட் as opening her eyes she said, அதாவது தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு அது சொல்லுது. The maids of honor brought in her breakfast and he ate rice out of her hands and he had his bath in her saucer. He began to sing again so beautifully that maids of honor were quite surprised, for they had never heard anything like it. The Princess September was very proud and happy. மறுநாள் வந்து ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பேர்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு அழகான பிரின்சஸ் செப்டம்பருக்காக ஒரு அழகான பாட்டை பாடுது. Now I want to show you to my 8 sisters. இப்போ வந்து இந்த பிரின்சஸ் செப்டம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட 8 சிஸ்டர்கிட்டையும் நான் காமிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேர்டு கிட்டே சொல்கிறாங்க. She stretched out first finger of her right hand so that served a pitch, and the little bird flew down and sat on it. Then she followed maids of honor. She went through a palace and called each of a princess, and for each of them the little bird sang a different song. For the parrots could only sing God Save the King and Pretty Polly. At last she showed the little bird to the king and the queen. They were surprised and delighted. I knew I was right to send you to bed without any supper, said the queen. இந்த இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட 8 சிஸ்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இந்த அழகான பேர்டு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு சிஸ்டருக்கும், அதாவது ஒவ்வொரு இளவரசிக்கும் ஒவ்வொரு தனித்தனியான பாட்டை அந்த பேர்டு வந்து பாடி காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் கிங்குக்கும் குவீன் கிட்ட கூட்டிகிட்டு போனால் இந்த கிங் குவீனும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அந்த டைமில் குவீன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் உன்னை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சூப்பரும் இல்லாமல் போய் பெட்டில் படுக்க சொன்னால அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி குவீனும் நினைக்கிறாங்க. திஸ் பேர்ட் சிங்ஸ் மச் பெட்டர் தென் பேரட்ஸ். சரி, இப்போ பேரட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது என்ன வேர்டு சொல்லணும்னா பிரெட்டி பாலி மட்டும்தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா God Save the King, இது மட்டும் தானே சொல்லணும். ஆனால் இந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னா அழகாக பாட்டுலாம் பாடுதே அப்படின்னு சொல்கிறாங்க. I can't think why those girls wanted to teach their parrots to say it too. இருங்க. This bird sings much better than a parrot, said the king. I should have thought you got quiet. People say God saving the king. இது எதுக்கு தான் இந்த ஒரே வார்த்தையை திருப்பி பேரட்டுக்கு சொல்லி தராங்க நான் அந்த குவீனுக்கு தெரியல. The sentiment is admirable, said the king, and I never mind how often I hear it, but I do get tired of hearing those parrots say Pretty Polly.
ஒரு பேரட் வந்து நிறைய பேசினா தானே நம்ம அந்த பேரட்டை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த பேரண்ட் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த ஃபீல் ஆகுது. தே saw it in 7 different languages. 7 விதமான லாங்குவேஜஸில் பார்க்குறாங்க. said the princess. I dare say they do, said the king, but it reminds me too much of my counselors. They say the same thing in 7 different. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த கிங் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்களா, இந்த கவுன்சிலர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க, இந்த பேரட் சொல்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த பேரட் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பழைய கவுன்சிலரோட ஞாபகம் தான் எனக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே பிக்சரில் தெரியும், அந்த பேரட் வச்சுக்கிட்டு கிங்கிட்டையும் குவீன்கிட்டையும் இந்த பிரின்சஸ் செப்டம்பர் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ், ரொம்ப அழகான ஸ்டோரி, கொஞ்சம் பெருசாகவே போகும். இந்த பேஜும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் நம்பர் 2ல் மிச்சம் இருக்கிற பேஜ்லாம் பார்த்துக்கலாம். The princes were vexed at this, and the parrots looked very glum indeed. But Princess September ran through all the rooms of the palace, singing like a lark, while the little bird flew round and round her, singing ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அது நைட் அண்ட் கேல், அதாவது ராத்திரி நேரத்தில் ஒவ்வொரு பேலஸில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் அங்கே இருக்கிற சுற்றி அழகான பாட்டு பாடி அந்த குவீன் பின்னாடியே, பிரின்சஸ் செப்டம்பர் பின்னாடியே வந்து இந்த பேர்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. திங்ஸ் வெண்ட் ஆன் லைக் திஸ் ஃபார் செவரல் டேஸ். இதே மாதிரி நிறைய நாள் போயிட்டே இருந்தது. அண்ட் தென் 8 பிரின்சஸ் புட் தேர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இந்த 8 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரின்சஸ் செப்டம்பரோட பேர்டு இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ அழகாக பாட்டு பாடுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பொறாமப்பட்டுட்டு, My poor September, they said, we are sorry for the death of your beautiful parrot. உன்னோட அழகான பேரட் இறந்ததுக்கு ரொம்ப மன்னிச்சிரு. இட் மஸ்ட் பி dreadful for you. இது உனக்கு ஒரு சோகமான விஷயம்தான். Not to have a pet bird as we have. எங்ககிட்ட இருக்கிற மாதிரி பெட்டு வாங்கிட்டே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் ஆல் புட் அவர் பாக்கெட் மணி together and we are going to buy you a lovely green and yellow parrot. எங்ககிட்ட இருக்கிற எல்லா பாக்கெட் மணியும் சேர்த்து நான் உங்களுக்காக ஒரு அழகான, அதாவது பாக்கெட் மணி வச்சு க்ரீன் பேரட்டோ இல்லை எல்லோ பேரட்டோ நான் உங்களுக்கு வாங்கி தரேன். தேங்க்யூ ஃபார் நத்திங். இந்த டைமில் வந்து செப்டம்பர் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேணாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஹாவ் அ பெட் பேர்ட் விச் சிங்ஸ் த மோஸ்ட் சார்மிங் சாங்ஸ். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெட் பேர்டு இருக்குது, அது அழகழகான பாடலாம் பாடும். ஐ டோன்ட் நோ வாட் ஆன் ஹியர் ஐ ஷுட் டூ வித் அ க்ரீன் அண்ட் எல்லோ பேரட். எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த க்ரீன் பேரட்டும் அதுக்கப்புறம் எல்லோ பேரட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். வெல் மை டியர் தி செட். அதாவது மிச்சம் இருக்கிற சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டும். இட்ஸ் அ பேர்ட் absurd to talk about your bird when the little fellows flies now and just as he likes. They looked around the room and raised their eyebrows. இப்போ உடனே அது பறந்து போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க இந்த பிரின்சஸ் செப்டம்பர் கிட்ட. டூ யூ மைண்ட் அவர் ஆஸ்கிங் வேர் யுவர் பேர்ட் இஸ் நவ். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உன்னோட பேர்டு இப்போ எங்கே இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டால் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த 8 சிஸ்டர் வந்து பிரின்சஸ் செப்டம்பர் கிட்ட கேட்குறாங்க. ஹி ஹாஸ் கோன் டு பே அ விசிட் டு ஹிஸ் ஃபாதர் இன் லா. அதாவது தன்னுடைய ஃபாதர் இன் லாவை பார்க்கறதுக்காக அந்த பேர்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் செப்டம்பர் சொல்கிறாங்க. அண்ட் வாட் மேக்ஸ் யூ திங்க் ஹி வில் கம் பேக். அவங்க திருப்பி அந்த பேர்டு திருப்பி வரும்னு சொல்லி உனக்கு என்ன நியாயம், என்ன நிச்சயம் இருக்குது, திருப்பி வரும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற 8 பிரின்சஸ் கேட்குறாங்க. ஹி ஆல்வேஸ் டஸ் கம் பேக். அது எப்போ பார்த்தோன்னா அது போய் பார்த்துட்டா உடனே வந்துடும் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் மை டியர் said the 8 prince. அந்த 8 பிரின்சஸும் வந்து சரி பரவாயில்ல விடு. இஃப் யூ வில் டேக் அவர் அட்வைஸ் யூ won't run any risk like that. நீ எங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டா உனக்கு பெரிய பெரிய ரிஸ்க்லாம் வராதுன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. If he comes back, mind you, if does, you will be lucky. Pop him into the cage. அது திருப்பி வந்ததுன்னா நீ என்ன பண்ணிடு, கேஜ் கோல்டன் கேஜ் இருக்குல்ல அதை அதில் பிடிச்சி வச்சிரு. அண்ட் கீப் him there. அங்கேயே வச்சிரு அந்த பேர்டை. தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் பி ஷூர் ஆஃப் him. அதுதான் ஒரே ஒரு வழி, அது உன் கூட இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ லைக் டு ஹாவ் him fly about the room, said the young princess September.
ஆனால் வந்து இந்த பிரின்சஸ் செப்டம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பறக்க விட்டு பார்க்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். சரி, முதல்ல நீ உனக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே காட் அப் அண்ட் வாக்ட் அப் அவுட் ஆஃப் த ரூம் ஷேக்கிங் தேர் ஹெட்ஸ் அண்ட் தி லெஃப்ட் செப்டம்பர் வெரி அன்ஈஸி. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 8 டாக்டர்ஸும் வந்து கிளம்பிட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு. மிச்சம் இருக்கிற லெசனை வந்து நம்ம அடுத்த பார்ட் நம்பர் 2ல் பார்க்குறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.